எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 50 வேட்பாளருக்கு மேல் போட மாட்டார்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி தாவேகாவில் விருப்ப மனு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுகள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க வாங்கியிருக்காங்க. உங்களுடைய கூற்று எதன் அடிப்படையில சார் இதை நீங்க சொன்னீங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அந்த மனு வாங்குறதுக்கு 100 ரூபா மனு வாங்குறதுக்கு அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்கன்றதுல ரவீந்திரன் துரைசாமி சொன்னாரா, இப்ப என்ன சொல்றாரு, இப்ப என்ன செய்வாரு, இப்ப என்ன சொல்வாருன்னு எனக்கு எதிராக என் தம்பிமார் தாவேக்கா தம்பிமார் அந்த இடத்துல கூட துரைமுருகனோட பாத்தீங்களா, நீ அழிஞ்சு போவாங்கிறான். அந்த சினிமாவில் உள்ள அந்த விஜய்க்கு ரசிகம் அவனுக்கு அண்ணன் தம்பின்னு துரைமுருகனுக்கு எவ்வளவுக்குள்ள ஒரு மேல பாசம் இருக்கு பாருங்க அந்த தேனி கூட்டத்துல. அதே மாதிரிதான் இந்த சகோதரர்கள் என்னோட அண்ணன் தம்பி மாதிரி தான். அதாவது அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளையா தான் இருப்பான். அவன் என் சகோதரன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள்ல 35 பேர் தான் விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கினாங்கிறதா என்னோட மதிப்பீடு கணக்கீடு. சீனர் அப்புன்னு, வேல்முருகன், ஈசிஆர் சரவணன், புதுக்கோட்டை பர்வேஸ், காரைக்குடி டாக்டர், இப்படி ஒரு 35 பேர் தான் வழங்கினாங்க. இந்த பேருக்கு சொல்றேன், இன்னும் லிஸ்ட் எடுத்தாங்கன்னா 35 பேருமே சொல்லலாம். அதுக்கு சொல்லலாம். அவங்கள வந்து 50,000 ரூபாய் விஜய் பேரை சொல்லி எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுத்தது யாருன்னாலும் நம்ம அதை பாராட்டுறோம். அன்னைக்கு தாம்பரம் நேஷனல் ஜெயின் காலேஜில் விஜய்க்கு நலத்திட்டத்தை ஜெயலலிதா தடுத்தது அநீதி அக்கிரமங்கிறதா நம்ம சொன்னோம். ஒரு நல்ல 4 பேருக்கு நல்லது செய்த ஜெயலலிதா தடுத்தது தப்புங்கிறதா அன்னைக்கும் சொல்றோம், இன்னைக்கும் சொல்றோம். தலைவா படத்தை ஜெயலலிதா அராஜகம் பண்ணாங்கிறது நம்ம சொல்றோம். இது என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஜய்க்கு அபிமானிகளுக்கு தெரியும். இந்த இடத்துக்குள்ள அந்த 35 பேரையும் நம்ம பாராட்டுறோம். மீதி சுமார் 200 தொகுதிக்குள்ள அன்னதானம் வழங்கப்படலை. விஜய் நம்பி 50,000 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு அன்னைக்கு யாரும் இல்லை. இதுதான் பொசிஷன். அதுக்கு பிறகு நீங்க உங்களை ப்ரொமோட் பண்றீங்க. நீங்க 2024 மக்களவை தேர்தல் வரும்போது உங்கள்கிட்ட 39 மக்களவை கேண்டிடேட் இல்லாதனால நாங்க எங்களுக்கு 26 சட்டமன்றம் தான் சொல்லிக்கிட்டு கேண்டிடேட் போடலை. இப்போ நீங்க கமல்ஹாசன் வரும்போது மக்களவையிலே 39 கேண்டிடேட்டை டார்கெட் பண்ணி போட்டாரு. அப்போ அன்னைக்கு கமல்ஹாசன் வரும்போது இருந்த கேண்டிடேட் வெயிட்டுக்கும் நீங்க வரும்போது உங்ககிட்ட இருந்த கேண்டிடேட் வெயிட்டையும் ஒப்பிட்டு பாருங்க. எடுத்த எடுப்புலேயே கமல்ஹாசன் கிட்ட நமக்கு தெரிஞ்சே ஒரு வெயிட்டான கேண்டிடேட் ஒரு 10-12 பேர் இருந்தாங்கல்ல. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது வெயிட்டான கேண்டிடேட் எத்தனை பேர் இருந்தான்? ஏதோ ஜோசியக்காரன் சொன்னான்னு களத்துக்குள்ள நாள் பார்த்து வந்திருக்கீங்க. ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு ஒரு ஜோசியக்காரன் நம்பக்கூடிய மக்கள் நல்ல அக்கறை இல்லாத ஒரு பொலிட்டிஷியனா நீங்க வந்திருக்கீங்க. அந்த இடத்துக்குள்ள நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா தான் இருந்தீங்க. கமல்ஹாசன் 39 கேண்டிடேட் போடக்கூடிய காலகட்டத்துல உங்ககிட்ட இருந்த பிரமுகர்கள் யாரு அன்னைக்கு? அதை வச்சுனா கூட ஒரு மாற்றி இருக்க மருமகங்கிறனால அவரை ஒரு கேண்டிடேட் வெயிட் நான் கொடுக்குறேன். ஒரு பெரிய பணக்காரர் இருக்க மருமகங்கிறனால ஒரு எம்பி கேண்டிடேட் வெயிட் கொடுக்குறேன். அவர் கூட அன்னைக்கு உங்க கூட இல்லை. அன்னைக்கு உங்க கூட யார் இருந்தா? புஷி ஆனந்த். அவருக்கு எம்பி கேண்டிடேட் வெயிட் கொடுக்க முடியாது. நீங்க உங்களுக்கு எம்பி கேண்டிடேட் வெயிட் கொடுக்கலாம். அப்ப நீங்க லெட்டர் பேடாட்டு 39 தொகுதியிலையும் சிஏஏ எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட யார் கேண்டிடேட் இருந்தா? அப்ப நீங்க பண்ண தவறு என்னன்னா, கமல்ஹாசன் மாதிரி டாக்டர் ஐயா மாதிரி, ஏன் விஜயகாந்த் கூட அசம்பிளிக்கு 8 எடுத்தவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் 10 எடுத்தாரு. என் கமல்ஹாசன் கூட அசம்பிளிக்கு 2 எடுத்தவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் 3.25 எடுத்தாரு. அப்ப நீங்க பார்லிமெண்ட்னா நீங்க கேண்டிடேட் இல்லாத குறையும், ராகுல் காந்திக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற எண்ண ஓட்டத்திலையும் இதுலதான் நீங்க இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க வரும்போதே ராகுல் காந்திக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதையா போனதுதான் மோடி இன்னைக்கு உங்களை வச்சு சாத்துன்னு சாத்துறாரு. தண்ணி தெளிச்சு அடிக்கிறாரு. இதுதான் காரணம். அப்ப நீங்க அன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு 39 கேண்டிடேட் ஈஸியா போட்டிருக்கலாம். 39 கேண்டிடேட் போடுறது ஈஸியான விஷயம். அதையே உங்களால போட முடியல. 39 கேண்டிடேட் போட்ட தினகரனால 234 போட முடியல. கோகுல மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுத்தாரு. என் நண்பர் தான், யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர், தம்பி லட்சுமணாட்ட சொல்லி நான் தான் அந்த சீட்டு கொடுக்க சொன்னேன். அதுல ரெக்கமெண்ட் பண்ணேன், சிபாரிசு பண்ணேன். தினகரன் தான் முடிவு எடுக்கணும். அது கொடுத்தாங்க கோகுல மக்கள் கட்சிக்கு, யாதவ சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய நான் தம்பி ஒருத்தன கட்சிக்கு. பிரேமலதா அம்மையாருக்கு 60 சீட்டு கொடுத்தாங்க. 38 பார்லிமெண்ட் போட்ட டிடிவியால அசம்பிளி போட முடியல. அடுத்தால கமலஹாசன் 38-39 பார்லிமெண்ட் போட்டவரால 214 போட முடியாம சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்தாப்புல. இப்ப விஜய் வந்து தன்னை எம்ஜிஆர்னு ப்ரொஜெக்ட் பண்றாரு. எம்ஜிஆர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாரு. 25 சீட்டு அவருக்கும் 15 சீட்டு கிட்ட காங்கிரஸுக்கும், 1-2 சீட்டு கம்யூனிஸ்டுக்கு ஒன்னு குறைச்சிட்டு கொடுத்தாங்க. நியர்லி 25 சீட் அவர் நின்னாரு. நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்கள்கிட்ட கேண்டிடேட்டே இல்லாமல்லாம் இருந்தீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
அடுத்தால எம்ஜிஆர் வரும்போது திண்டுக்கல்ல 55 விழுக்காடு வாக்கெடுத்தாரு, கோயம்புத்தூர்ல 38 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அவர் திமுகவில் பிளவு சக்தியா வந்தார். ஒரு 55 விழுக்காடு கலைஞர் முதல்வரை விழுந்த வாக்குல அவர் 30 விழுக்காடு எடுத்தாரு. நீங்க எந்த வகையிலுமே எம்ஜிஆரோட நடவடிக்கை உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க கமலஹாசன் அளவுக்கு கூட 39 கேண்டிடேட் போடல. அப்ப கமலஹாசன் அளவுக்கு 39 போடாதவர், ராமதாஸ் அளவுக்கு 39 போடாதவர். ராமதாஸ் முத வரும்போது பார்லிமெண்ட் தான் பில் போரோட வந்தார். நீங்க எப்படி அசம்பிளில போட்டுக்கிடுவீங்க? நீங்க பார்லிமெண்ட்ல என்ன சொன்னீங்க? இது ராகுல் காந்தி தான். அப்ப ராகுல் காந்தியை மீறி இங்க எதுவும் நடக்காதுங்கிற ஒரு அடிமை புத்தி, ஒரு மதவெறி மனப்பான்மை, ஒரு சோனியாவுக்கு மகன் இத்தாலி கத்தோலிக்கர் அவருக்கு ஆதரவான ஒரு மனநிலை, இதுதான் உங்ககிட்ட இருந்தது. அப்ப நீங்க கமலஹாசன் மாதிரி, டாக்டர் ஐயா மாதிரி, தினகரன் மாதிரி 39 போட முடியாது. நீங்க எப்படி 234 போட்டுக்கிட்டீங்கன்னு தான் என் கேள்வி. அதுக்கு நான் செக்கா வைக்கிறது உங்க பிறந்த நாள் 35 இடத்துக்கு மேல நடக்கலன்னு தான் நான் சொன்னேன். அது எனக்கு எதிராக சமூக வலைத்தளத்தில் போடக்கூடிய விஜய் அபிமானிகள் அந்த 234 யார் யார் அன்னதானம் போட்டாங்கன்னு ஒரு கட்சிக்கு தெரியாதா? திமுகவில் 234 பேர் என்ன யாருன்னு எடுத்து சொல்ல மாட்டாங்களா? அண்ணா திமுக சொல்ல மாட்டாங்களா? நாம் தமிழர் ஒவ்வொரு தொகுதியிலும் யாருன்னு, ஹிம்லர் கிள்ளியூர், மரிய ஜெனிபர் கன்னியாகுமரி, இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த இது நமக்கு யாருன்னு சொல்ல முடியுது அந்த அவங்களோட முகங்கள். அப்போ உங்களுக்கு 234 தொகுதியிலும் கேண்டிடேட் வெயிட் இருந்ததுன்னா அது 214 பேர் அன்னதானம் போட்டது யாருன்னு நீங்க சொல்லலாமே. எவ்வளவு நாள் கேட்டிருக்கேன், ஓப்பனா எத்தனை தொலைக்காட்சியில கேட்டிருக்கிறேன். ஆனா நீங்க 50,000 பேர் ஃபார்ம் வாங்கினா, 5 லட்சம் பேர் ஃபார்ம் வாங்கினான்னு ஒரு டெகால்ட்டியை பண்ணிக்கிட்டு ரவீந்திர துரைசாமி 234 சொன்னார, என்ன பாருங்க ரவீந்திர துரைசாமின்னு ஒரு எனக்கு ஒரு பதிலடி கொடுக்கதாட்டு நீங்க பேசுறீங்க. உண்மையிலே 234 போட்டுட்டீங்கன்னா எனக்கு அது பதிலடி தான், நான் மறுக்க வரல. கமலஹாசனே உங்களுக்கு 234 கேண்டிடேட் இல்லைன்னு சொல்றாரு. உங்கள்கிட்ட கூட்டணி பேசினதாட்டு நம்பப்படக்கூடிய பேசப்படக்கூடிய கமலஹாசனே உங்ககிட்ட ஆள் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா 234 எவ்வளவு கஷ்டங்கிறது கமலஹாசனுக்கு தான் தெரியும். 39 ஈஸி, 234 ரொம்ப கஷ்டம். அவங்களை கட்டி காக்குறது அதோட கஷ்டம். பிரசாந்த் கிஷோரே 234 போடல, 23 விழுக்காடு வருவாருன்னு சொன்னேன். பிரசாந்த் கிஷோரே 243 அங்க பீகார்ல அந்த சீட்டு போட முடியல. போட்ட 3 பேரும் விலை போயிட்டான். நிறைய இடத்துல சுயேட்சைகளை தான் அடாப்ட் பண்ணாரு. அப்ப நீங்க வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையிலும், நீங்க பார்ட் டைம் பொலிட்டிஷனாட்டு கமலஹாசன் 2.0 நிற்கிறீங்கிற சூழ்நிலையிலும், மக்களவை தேர்தலில் நீ நிற்காம வேடிக்கை பார்த்த ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் இல்ல, சீமான் மாதிரி ஒரு சீரியஸான அரசியல்வாதி இல்லைங்கிறதையும், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல பாய்காட் பண்ணதும், அது விக்கிரவாண்டியில போலரைசேஷனை நீங்க கண்டு அஞ்சி ஓடுனதும், உங்களால 214 போட முடியாதுங்கிற கருத்தை நான் வைக்கிறதுல தப்பே இல்லை. இன்னொன்னும் ஜோசப் விஜய் சகோதரருக்கு நான் சொல்றேன், நீங்க பவர்ஃபுல்லா கேண்டிடேட் போடக்கூடிய இடம் வட தமிழகம். அங்க உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கான், வன்னியர் வரையறையில நிறைய இருக்கிறான், வன்னியர்ல இருக்கிறான். ஆனா போலரைசேஷன் வரும்போது 2 பேருமே நிற்க மாட்டான். எனக்கு எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டுன்னு சொன்னேன். சரத்குமாருக்கு திருமங்கலத்துல சில 100 வாக்குகள். மதுசூதன பெருமாள் இந்து வாழ்வுரிமை இயக்கம் நடத்துற மதுசூதன பெருமாளுக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சனைகளில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் இந்துக்களின் பிரச்சனையில் மௌனம் ஏன்னு ஒரு இஷ்யூவை சொன்னான், 1000 ஓட்டு. அப்ப நீங்க ஒரு இஷ்யூவை சொன்னாதான் களத்துக்குள்ள நிற்க முடியும். உங்களுக்கு கேண்டிடேட் இருக்கிறதே வட தமிழகம் தான். அதுல ஒரு 60-70 கேண்டிடேட் தேர்வாங்க. அதாவது 35 பேர் தான் அன்னதானம் வழங்கினாலும் கூட கொஞ்சம் ஓரளவு சின்ன போஸ்ட் அடிச்சு பிறந்தநாள் போட்டவனா கூட 60-70 தேர்வான் வட தமிழகத்துக்குள்ள. இவர்களும் போலரைசேஷன்ல வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது எப்படி களத்துக்குள்ள நிற்பாங்க, எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க? அப்ப நீங்க விக்கிரவாண்டியில நின்று இருக்கணும். நீங்க கரூர்ல காட்டினவங்க ஸ்ட்ரென்த்தை விக்கிரவாண்டியில காட்டியிருக்கணும். இப்ப எல்லா மைனஸுகளையும் தேக்கி வச்சுக்கிட்டு அதையும் தாண்டி தினகரன் மாதிரி சசிகலா மாதிரி உங்களை அடிக்கிற மோடிக்கிட்டே சமாதானம்னு பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களை தினகரன் கமலஹாசன் மாதிரி, சாரி தினகரன் சசிகலா மாதிரி, கமலஹாசன் இல்ல, கமலஹாசன் போல்டு, அவரு போல்டான லீடர். தினகரன் சசிகலா மாதிரி உங்களை பலகீனப்படுத்துங்கிறதான் என்னோட பார்வை. காரணம், ஜனநாயகம் படத்தை பற்றி நீங்க வதந்திகளை தான் பரப்பிட்டு இருக்கீங்க. அது சிங்கிள் ஜட்ஜி கிட்ட போட சொல்லி இன்னும் போடவே இல்லை. அந்த சிங்கிள் ஜட்ஜிட்ட போட்டா விசாரிப்பாங்களா, நான் விசாரிக்கலன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. நீங்க இதை பற்றி என்ன முடிவுக்கு வரணும்னா கோர்ட்ல அந்த வழக்கை விட்ரா பண்ணிக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும். ஆனா நீங்க பொய்யும் புரட்டும் அதில் உங்களுடைய சினிமா ஆட்களை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் எனக்கு
பொய்யா தான் தெரியுது. ஒண்ணு, சென்சார் போர்டை எதிர்த்து ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடியல. ஐடி டிபார்ட்மெண்ட் செலக்டிவா இது பண்ணுது, உங்களுக்கு எதிராக பண்ணுதுங்கிற ஒரு வார்த்தையை உங்களால பேச முடியல. ஸ்டாலினை சிஎம் அங்கே என்னெல்லாமா சொன்னீங்க, சிபிஐக்கு எதிராக உங்களால ஒரு வார்த்தை பேச முடியல. எல்லாத்துக்கும் மேல பட்ஜெட்டை நிர்மல்குமாரை வச்சு ஈனசுரத்துல செத்தவங்க வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி எதுக்குறீங்க. 12ஆம் தேதி பட்ஜெட் எதிர்ப்பு போராட்டத்தை ஸ்டாலின் அணி இது பண்றாங்க. உங்களை நம்பி பேசின மாணிக் தாகூரையும் ஜோதிமணியையும் பிரவீன் சக்கரவர்த்தி ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தியும் மண்குதிரை நிரூபிச்சு திராட்ல விட்டுட்டீங்களே. உங்களை காட்டி உங்களை பற்றி பேசின பிரவீன் சக்கரவர்த்தி ஒத்த ஓட்ட திராட்ல விட்டுட்டீங்களே. ராகுல் பார்த்துட்டு தானே இருப்பாரு. ஏன்பா பட்ஜெட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலையே, இவ்வளவுக்குள்ள பயந்து போன மோடி எதுக்கு பயப்படக்கூடியவனையா நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுனீங்க அப்படின்னு கேட்கத்தானே செய்வாரு. அடுத்து நேஷனல் கர்நாடு விஷயத்துல நீங்க பேசல, ஸ்டாலின் பேசுறாரு. அடுத்து பாராளுமன்ற நடவடிக்கையில நீங்க பேசல, ஸ்டாலின் பேசுறாரு. நான் இது யார் சொல்றோம்னா, எங்களுக்கெல்லாம் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தியின் முதுகுலெல்லாம் ஒட்டுணியா தொங்கு சதையா பலத்தை நிரூபிக்காம சோனியா மகன் ஜோசப் விஜய் தூக்கி விட்டுருவாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ராகுல் காந்திக்கு தோல்வியை மறைக்கிறதுக்கு பொய்யான போலி போராட்டமான ஓட்சோரி போராட்டத்தை திமுக எம்பிக்களையும் மற்ற என்சிபி எம்பிக்களையும் கூப்பிட்டுக்கிட்டு பாராளுமன்றம் போனதுல ஆளா தமிழ்நாட்டுல கண்டனம் போட்டது நீங்க போட்ட முறை தான் ஸ்டாலின் போட்டார். அதையே நாங்க எடுத்து மோடிக்கிட்ட சொன்னோம். இவர் போட்ட முறை தான் ஸ்டாலின் போடுறாரு, அந்த அளவுக்கு ராகுலுக்கு ஒரு இதை கொடுக்குறாருன்னு சொன்னோம். இப்போ அதுல தெரிச்சு போய் அதுல இருந்து பல்ட்டி அடிச்சுக்கிட்டு நேஷனல் ஹெரால்ட்ல பேச முடியாம, பாராளுமன்ற விஷயத்துல பேச முடியாம, பட்ஜெட்டை பற்றி பேச முடியாம இன்னொரு சசிகலா 2.0 வாட்டு நீங்க இருக்கிறீங்க. இதுல நாங்க என்ன பார்வையில வரோம்னா, ஜனநாயகன் எங்களை பொறுத்தவரை எந்த படத்தையும் இது பண்ணக்கூடிய எண்ண ஓட்டம் கிடையாதுங்கிறத பலமுறை சொல்லிட்டோம். ஆனா ஒரு அரசியல் களத்துக்குள்ள when it out cut it out, there is no place for sentiments in politics. நீங்க எங்க வார்த்தையை கேட்டு 24 களத்துக்குள்ள வந்திருக்கணும். ஆனா வரல. காரணம், ராகுலுக்கு சில சீட்டுகள் அடிபற்றக்கூடாதுன்னு நீங்க வரல. அப்ப ராகுலின் தொங்கு சதையா ஊதுகுழலா ஒற்றுமையா இருக்கிறீங்க. இதையும் தாண்டி சீமான்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க ராகுல் கூட போயிருமான்னு. எவ்வளவுக்குள்ள ஒரு இனத்தை அழிச்ச அந்த வேதனையில ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் ராகுல் காந்தி அப்ப இன அழிப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ உங்களுக்கு கத்தோலிக்க மதவெறி தான் உங்களுக்கு அதுல தூக்கி நிற்குது. 26ல ஒரு அரசியல் சக்தி. ஆனா என்னதான் மோடி கிட்ட இப்ப நடிச்சு பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் பேசல. பாருங்க, நான் நேஷனல் ஹெரால்டு விஷயத்துல வாய் திறக்கல, நான் பார்லிமெண்ட் இதுல பற்றி ஒன்றும் பேசல, என் ஜனநாயகம் நீங்க அடிச்சா கூட உங்களுக்கு எதிராக நான் பண்ணல, ஸ்டாலினை தான் ஏத்துட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு என்னதான் நீங்க நடிச்சாலும் உங்க கையில உள்ள விலங்குகள் அவுத்து விடப்பட்ட பிறகு 2029 ராகுல் கூட தான் போய் நிற்பீங்க. பார்ட் ஆஃப் ராகுல் இங்கிலீஷ் அலையன்ஸ்ல தான் விஜய் நிற்பாப்புல. அப்ப நான் தான் சொல்றோம், மோடிக்கு எதிரான சக்தி நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, RSS மானத்தை காப்பாத்தின மோடி உங்களுக்கு கொள்கை எதிரி. ஊழல், வாரிசு அரசியல், அராஜகம், சர்வாதிகாரம், இந்திரா காந்தி குடும்பம் உங்களுக்கு தூய அரசியல். அப்போ நீங்க 29ல ராகுல் பிரதமருங்கிறதுக்காக உங்க அரசியலை நீங்க முன்னெடுப்பீங்க. அதன் விளைவா உங்க விஷயத்துல சான்ஸ் எடுக்க முடியாது. இப்ப நடிப்பீங்க, நிர்மலா சீதாராமன் கூட ஏமாத்த பார்ப்பீங்க, தமிழிசே ஏமாத்த பார்ப்பீங்க, நயனா நாயந்திரன் ஏமாத்த பார்ப்பீங்க, அண்ணாமலை சுதாரிச்சுக்கிட்டாரு, ரங்கராஜ் பாண்டே நல்லா ஏமாறுவார். நாங்க சசிகலா விஷயத்துல எப்படி மோடிக்கு எதிராக அவங்க வராங்கிறத நம்ம சொல்லி நம்ம மோடி கிராக் பண்ணதுக்கு நம்ம ஒரு கருத்துருவாக்கம் பண்ணோமோ அதே மாதிரி விஜய் மேட்டர்லையும் தெளிவா நிற்கிறோம். இதுல விஜய் தன் தவறுகளால இன்னைக்கு தன்னை அடிச்ச மோடியை கூட எதிர்க்க முடியாத ஒரு கோழைத்தனமான தலைவர்னு செல்வா கலந்து போய் நிற்கிறாரு. பலத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே பலகீனம் அடைஞ்சு போய் நிற்கிறாரு. இதுதான் விஜய் பற்றிய உண்மை நிலைமை. இதை நான் மாத்தி போல்டா அனுப்பன்னு சொன்னா விஜய் நிற்கிறாரு நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது யாரு எங்க வைக்கிறது யாருக்கும் தெரியலன்னு கூட ஒரு பட விழாவில் பேசினாரு. அந்த மாதிரி அவர் போல்டா வந்துட்டாரு நான் சொல்லுவேன். எனக்கு அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்னைக்கு ஒரு தினகரன் சசிகலா மாதிரி யாரால பாதிக்கப்பட்டீங்களோ, ஐயநாதன் அண்ணன் சொல்லுவாரு, தம்பி துர்சாமி பாதிக்கப்பட்டவங்களை ஏற்று பேச முடியாதவங்களை வச்சு என்ன துர்சாமி அரசியல் பண்ண முடியும்னு ஐயநாதன் அண்ணன் சொல்லுவார். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை ஏற்று உங்களால பேச முடியாத ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பின்னடைவும், உங்களை பெரிய ஹீரோவா படத்துல பார்த்த ரசிகனும்
ஐயோ இவ்வளவுதானா விஜய்ங்கிற ஒரு தோற்றம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய தவறான அரசியல் வீகங்கள் தான். இப்போ விஜய் மனச்சாட்சிக்கே தெரியும். விஜய் மனச்சாட்சிக்கு இப்போ தெரியும். சகாதேவ மாதிரி தான் ரவீந்திரன் பேசுவான், உண்மையை தான் பேசுவான், நேர்மையா பேசுவான். அதே இடத்துல மோடிக்காக அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு தவிர்க்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்கிறது சோதரர் ஜோசப் விஜய்க்கு தெரியும். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார். நன்றி.